வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவோடு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். அதாவது சுமியை பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு பாவமாக தான் இருக்குது. காலையிலே பாட்டை போட்டு வச்சுருக்கேன். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு அளவும் வசதி இல்லை, யாரை சொல்லி நோவதுன்னு ஒரு பாட்டை போட்டு வச்சுருக்கேன். அவள் வாழ்க்கை பாவமோ பாவம், ஏன் வாழ்க்கை இவகிட்ட அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு இந்த 3 வேளை சோத்துக்காக இவளுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறோம்னா நம்ம ஒத்த வார்த்தை பேசுனா இவள் 10 வார்த்தை பேசுகிறான். யார்? ஏன் கூட இருக்கா பார்த்தீங்களா, கட்டப்பை கருப்பி. ஆக ஏன் வாழ்க்கை பாவத்திலையும் பாவம், உன் வாழ்க்கை பாவமோ பாவம். நம்ம 2 பேருமே வந்து உரிமைப்பட்ட கணவன் மனைவிகள். நம்ம 2 பேரும் ஏன் வந்து பிரிஞ்சு நீ ஒரு பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு சோகப்பாட்டா போட்டு நீ தாக்கிக்கிட்டு இருக்க, நான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா இருந்திருந்தா நேரம் எனக்கு சோறு போட்டிருக்குமே, இவகிட்ட ஏன் அடிபட்டு மிதிப்பட்டு லோல் போட்டு இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு ஏன் வாழணும்? நம்ம 2 பேரும் கொஞ்சம் மூளையை யோசித்தோம்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இப்போயும் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், என் மயங்கிட்ட நான் பேசினா அவன் சரின்றிவேன். அவன் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் எதுக்கு வாடகை வீட்டில் போய் குடியிருக்கணும்? எனக்கு நீங்கள் சொந்த வீடு எழுதி கொடுத்துட்டீங்க, என் பேர்லையும் சின்னவன் பேர்லையும், என் மையன் சின்னவன் இருக்கான்ல அவன் பேர்லையும் தம்பி பேர்லையும் எழுதி கொடுத்துட்டீங்க. அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம், நீங்களும் அம்மாவும். இப்போ நான் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நானும் உங்கள் சின்ன மருமகளும் உங்கள் பேரனும். அந்த வீட்டில் போய் நீங்கள் போய் குடியிருங்க, 2 பேருமே இருங்க தாராளமாக. இல்லைங்க வர்றீங்களோ வரலையோ அது 2ஆம் பட்சம். அம்மாவுக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க, தம்பி அங்கே போகிறானா போகட்டும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் வந்து இந்த நீங்கள் இப்போ கூட்டி வச்சுருக்கீங்களே கூத்தியா, அவள் சரியில்லை. நானும் உங்கள் வீடியோவை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி சும்மா போட்டுவிட்டு அடித்து மிதித்து எங்கே போனாலும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா கூட போங்க, இல்லையா ஏதாவது அங்கே பிரச்சனை பண்ணாங்கன்னா நேராக போயிருங்க. அம்மா நம்ம வீடு தானே, உங்களுக்கு உரிமைப்பட்ட வீடு தானே, உங்கள் பொண்டாட்டி தானே. எதுக்காக நீங்கள் போய் வந்து கண்டவங்கள்ட்டையும் போய் உட்காந்துக்கிட்டு, எதுக்கு உங்கள் காசையும் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு, எதுக்காக இந்த உங்களுக்கு இந்த லோல் போட்ட பொழப்பு, எதுக்கு இந்த நாய் பாடு, எதுக்கு இந்த நாய் பொழப்பு ஏன் பிழைக்கிறீங்க? நேற்று நல்லா என்னை நறுக்குன்னு நான் கேட்டேன். நான் இதை மனசுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், யாருக்கிட்டையுமே சொல்லலை. நைட்டு கூட வந்து சூர்யா கிட்டே கேட்டேன், என்ன உன் மகனை போய் பார்த்த, என்ன பேசுனேன், என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலைப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் போனேன் பார்த்தேன் வந்துட்டேன், அதோடு முடிச்சிட்டேன் நான். ஆனால் அவன் என்னை கிழிச்ச கிளி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக இருந்தா என் தாய் இந்த மாதிரி போய் பாண்டிச்சேரிக்கு இந்த இதுக்கும் சென்னைக்கு போகிறேன்ட்டோ திருச்சிக்கு போகிறேன்ட்டோ இல்லை மேலூருக்கு குமரேச வீட்டுக்கோ இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் உண்டா? நீங்கள் சரியில்லை, குடும்பத் தலைவனை நீங்கள் நடக்கிற நடப்பு சரியில்லை. உங்களுக்கும் நல்லா தெரியுது. ஒரு இடத்துல உட்காந்து தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கேவலப்பட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருந்து உங்களுக்கு கீழே 25 பேர் வேலை பார்த்தாங்க, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்றைக்கு இங்கே போனீங்களோ அன்னைக்கோடு உங்களுடைய எல்லா சுயமரியாதையும் எல்லா கௌரவமும் போய் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடியோவில் புரோக்கரு மாமா பையன் விளக்கு பிடிக்கிறேன் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, லைவில் கெட்ட வார்த்தை போடுறாங்க. உங்களுக்குமே எதுக்கு யூடியூப் சேனலு வேணாம், இதையும் நீங்கள் வந்து தலைமொழிகிறீங்க. அம்மாவுக்கும் யூடியூப் சேனல் வேணாம். பழையபடி நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் குடும்ப நிம்மதியாக நம்ம முந்தி எப்படி வாழ்ந்தோம், குறைச்ச சம்பாத்தியம் தான், மாதம் 20 ரூபா 25 ரூபா தான் சம்பாதிப்பீங்க. அதுலேயே நம்ம சொந்த வீடு கட்டி அம்மாவுக்கு நகை நட்டு வாங்கி போட்டு அவங்கள நல்லா அழகு பார்த்து ராணி மாதிரி வச்சுருந்தீங்க. தேவையில்லாமல் போய் இந்த தேனிக்கிட்ட போய் நீங்கள் மாட்டினீங்க. அதோடு உங்கள் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போச்சு, தரங்கெட்டு போச்சு. அவளும் உங்களை தினம் அந்த கொடுக்க வச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கா. அவளை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்களால் முடியலைன்னா வந்துடுங்க. இப்படி வந்து என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பேசி என்ன ஆக போகுது? தப்பை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு என் பெத்த தாயை குற்றம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குதுன்னு கேட்டுட்டேன். அவதனடா உட்காந்துக்கிட்டு உன் பிள்ளையை கூப்பிட்டு போய் கேக்கு வெட்டினேன், சுகையில் போட்டுக்கிட்டு கேட்க வெட்டினேன். எங்கே சுகையில்னு போட்டிருந்தா, அதில் சும்மா 2K சப்ஸ்கிரைபர்னு போட்டிருந்தா, நான் எனக்கு அது தெரியலை. சரி சம்மந்தக்காரமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கட்டுன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க 2K கிட்ஸ் இது சப்ஸ்கிரைபர் வந்தது சுகைலுங்கிற ஒரு ஆளுக்கு. உங்கள் அம்மா வந்து இப்படி தேவையில்லாமல் இன்னொருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் கோவத்தில் ஒரு 4 வாரத்தை திட்டினேன். நான் திட்டலைன்னு சொல்லலை, அதுக்காக பெத்த பிள்ளை நான் வந்து பெத்த தாய் கள்ளக்காதல் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? உங்களை அப்படி தான் கண்டித்து பார்த்தேன், நீங்கள் கேட்கலை. சரின்னு சொல்லி உங்களை தலைமொழிகிட்டேன். நீங்கள் எப்போ கேரு கட்டு போனால் என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா இனிமேல் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, இல்லை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, எங்களை ஆளை விடுங்க. இல்லையா வர்றதா இருந்தால் முழுசாக வாங்க,
எங்களை நம்பி வாங்க. ஏற்கனவே ஒரு வட்டம் அப்படித்தான் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு பிரச்சனை நடந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மறைச்ச உண்மையாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து பாத்தியா ஓதுன அன்னைக்கு நான் போய் அங்கே போய் பேக்கெல்லாம் தூக்கிட்டேன். பேக்கை தூக்கி அந்த வந்த மர்ம நபர் யாருன்னா அது ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, என் மயன்தான் வந்தேன். எல்லாத்தையும் தூக்கு, சப்ஜாடா, பெட்டிக்கட்டு, எல்லா துணிமணி அள்ளி வை. ஒரே வார்த்தை சொல்கிறேன், இப்போ நீ கிளம்பி வர்றதா இருந்தால் என் கூட வர்றதோடு ரைட்டு. அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து அவள் அழுகிறா, அவள் இதை பண்ணுறா அதை பண்ணுறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனேன்னா உன்னை ஒரே படம் போட்டுருவேன் அப்படின்ட்டேன். அதோடு சரின்னு சொல்லிட்டு என்ன இருப்பா கொஞ்சம் நான் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். இதுதான் நடந்த விஷயம், அன்னைக்கு நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அன்னைக்கும் இவன் என்ன பண்ணா, சூர்யா என் கை காலிலாம் விழுந்தா. ஐயோ என்னை விட்டு போயிடாத, எனக்கு நீ தேவை. இவ எப்படி தெரியுமா, நேரத்துக்கு நேரம் அப்படியே ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிப்பாள். நான் மாத்திரம் ஒத்தையில் இருந்தேன்னு வைங்களேன், என்னையை போட்டு அப்படியே காலை தூக்கி அப்படியே தலை மேலே வைக்கிறது, கழுத்தில் அப்படியே காலை தூக்கி வச்சு அப்படியே மிதிக்கிறது, என்னையை போட்டு குரங்காட்டம் ஆட்டுறது, என்னை அதாவது நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவேன். அதை பொதுவாக சொல்கிறேன். எனக்கு இந்த பேய்னா பயம், முனி நடமாட்டம்னா பயம், இல்லை ஏதாவது இவ என்னை அடித்தா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது உயிர் தளத்தில் பிடிச்சி கிள்ளிடுவாளோ, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே ஆரம்பத்திலே இருக்குது. நான் சிங்கிளாக இருந்தால் என்னையை பார்த்தா ஆட்டி படைச்சிருவா. ஏய் உட்காரு, ஏய் எந்திரி, ஏய் நீ நிற்கணும், நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும்னு சொல்லி அந்தளவுக்கு என்னை பயமுறுத்தி ஒரு மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக வச்சுருந்தான். அதே நேரம் என் பையன் வந்தவொடனே அப்படியே பம்மிட்டான். பம்மி ஐயோ எனக்கு அவர் இல்லாட்டினா என்னால் இருக்க முடியாது, கொஞ்சம் நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடு, சிக்கா சிக்கா நீ என்னை விட்டு போயிடாத சிக்கா அப்படின்னு சொல்லி என் கையில் காலில் உளுந்து என்னை கெஞ்சி நான் அவனை அப்புறம் சமாதானம் பண்ணி, சரி நீ போ நான் வர்றேன் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படித்தான் நான் கிளம்புறதையும் தடுத்தான். இப்போ அடுத்தடுத்து பார்த்தா என் மகனுக்கு கொஞ்சம் சுதாரிப்பு வந்துருச்சு, எனக்கும் ஓரளவுக்கு புத்தி வந்துருச்சு. எதுக்கு நம்ம குடும்பத்தை நம்மளே நடுத்தருவில் நிப்பாட்டணும், ஏன் பொண்டாட்டி எதுக்கு இப்படி ஊர் ஊராக இப்படி ஊர் நாடு நாடாக மாறி ஏன் போகணும். இப்போ தான் இங்கே இருந்தால் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக் போயிட்டா, அடுத்து கேரளாவுக்கு போவா, அடுத்து திருச்சிக்கு போவா. ஒரு நாள் சண்டை போட திட்ட ஓட, சண்டை போட அவன் ஏதாவது ஒன்று அடிச்சிருவானோன்னு பயப்பட ஓட. இதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார், நான் தானே. அதாவது நான் இப்போ என்னுடைய சேஃப்டிக்காகவும் இன்னொன்று பார்க்குறேன். ஏன்னா இவன் என்னைய ரொம்ப குத்தடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டியோடைய ஒரு பயம் இவளுக்கு இருந்துச்சு, என்ன இருந்தாலும் இவன் பொண்டாட்டி குடும்பம் இவன் பிள்ளைங்கன்னு சொல்லி ஓடிடுவானோ, நம்ம வாங்கின கடன்லாம் தலைக்கு மேலே வாங்கி வச்சுருக்கோமே. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் சீட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா நகை கடனில் ஓடுது, இந்த பக்கம் பார்த்தா காரு டீவு, அங்கிட்டு பார்த்தா புது 2 வீலர் ஒன்று டீவு, வீட்டில் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே டீவு டீவு டீவு. நான் இருக்க போய் ஏதோ ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, 2 கை தட்டினா தான் ஓசைன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறோம். யூடியூப்பில் வர வருமானத்தில் சம்பாதிக்கிறான், இதில் வருமானத்தையும் வாங்கிக்கிறான். எனக்கு யாரும் இல்லாத அனாதை நான், அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் தம்பியை கிடையாது, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அப்போ ஒத்தையில் இருக்கேன், பொண்டாட்டியோட ஆதரவும் இல்லை, பிள்ளைகளும் கை கழுவிட்டாங்க, ஏதோ ஏனோ தானோன்னு பார்த்துக்கிறானுங்க. அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு இவனுக்கு போக்குறதுக்கு இடம் கிடையாது, போகிறதுக்கு இடம் கிடையாது, இவன் ஒரு அனாதை பையன், இவனை என்ன வேணாலும் கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவன் டார்கெட் வைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்குது. சுகைல் புராணம் பாடிக்கிட்டு சுமி தினம் வந்துக்கிட்டு அவனுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதும், அவன் யார் கூட பேசுனா என்ன, எவன் கூட இழுத்துட்டு அவன் ஓடுனா என்ன, அவங்க வாப்பா உமாவுக்கு இல்லாத கவலை இவளுக்கு எதுக்கு சும்மா வருது, நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா. அப்போ சூர்யாவுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்குது. ஒரு விஷயம் நடந்தால் பரவாயில்ல, பொண்டாட்டி இல்லை, அவளுக்கு என்ன என்கிட்ட ஓடி போயிட்ட, நீ இங்கே தான் வரணும், உனக்கு சோறு எத்தனை நாளைக்கு நீ ஹோட்டலில் திம்ப, உனக்கே ஏற்கனவே குடல் வெந்து போய் அவிஞ்சு போய் அஜீரண கோளாறில் கிடக்கிற, இதில் நீ கடையில் வாங்கி திங்கணுமா, என் கையால் தான் உனக்கு நான் சமைச்சு தரணும். அப்படி இருக்கும்போது என்னையை பகிச்சுக்கிட்டா இன்னும் உன்னை கொடுமைப்படுத்துவேன். எப்படி இந்த ஜெயில் கைதிகளுக்கு சும்மா இதுதான் குழம்பு, இதுதான் சோறு, இதைத்தான் திங்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்களோ, அதை மாதிரி எனக்கும் இதுதான் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு, இதைத்தான் நான் செய்வேன், இல்லைன்னா இன்றைக்கி நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னை கொடுமைப்படுத்துகிறான். நேற்று கூட பாருங்கள், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேங்க, வீடான வீட்டில் நான் எப்பயுமே என் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுமிக்கிட்ட கேட்டு பாருங்களேன், 10 கிலோ 15 கிலோ அரிசி சிப்பத்துக்கு குறையாமல் வாங்கி போடுவேன், 25 கிலோ மூடை முழுசாக வாங்கி போட்டுருவேன், அரிசிக்கு பஞ்சமே இருக்காது என் வீட்டில். நேற்று சொல்கிறேங்க, என் தலைமையில் சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், நேற்று நான் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்க போயிருக்கவே மாட்டேன்.
ஏதோ எங்கள் 2 பேருக்கும் எனக்கு பப்புவுக்கும் ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு குக்கரில் சோறு வச்சு மிச்சரை வச்சு இல்லைன்னா ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சோறு திங்கலான்னு தான் நான் இருந்தேன். இவன் வந்து சோறு திங்கிறா, திங்காமல் போகிறா, நாசமாக போகிறா, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் இருக்கிறத ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அண்டாவை திறக்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு கிளாஸ் அரிசி கூட முழுசாக இல்லைங்க. வீடான வீட்டில் குடிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ணுறோம்? ஒரு ஆப்பு எவ்வளவு? 550 ரூபா. அதுக்கு சைடிஷ் எவ்வளவு? 1000 ரூபா. 1500 ரூபாய்க்கு ஒரு நாள் குடிக்க செலவு பண்ணுறோம். ஒரு மூணு அரிசி எவ்வளவு? 1500 ரூபா. வாங்கி போட்டால் 25 கிலோ அரிசி ஒரு மாதம் பூரா வருமா? 2 மாதம் வரும். ஒருத்தவங்க வீட்டில் 25 கிலோ அரிசி வாங்கி போட்டால். வீடான வீட்டில் அரிசி இல்லைங்க, ஒரு வெறும் பானை. அந்த அண்டாவில் சுத்தமாக அரிசி இல்லை. எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னமோ பண்ணுறா. வீடை வந்து சுத்தமாக வச்சு என்ன பிரயோஜனம்? உன் மனசு சுத்தமாக இருக்கா? வீடான வீட்டில் அரிசி இருக்கா? இல்லை வாங்கி போடுற காய்கறி ஜாமான் எம்புட்டு கிடக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு. நேற்று வாங்கிட்டு போன ஃப்ரெஷ் பீஸு காய்கறிகள் இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. எதையுமே செய்கிறதில்ல. மேனாமினிக்கே வாழை பழகிட்டா. எதுனாலும் ஹோட்டல், எதுனாலும் கடையில் ஆர்டர் போடுறது, திங்கிறது. இது குடும்பமா? இதுக்கு பேர் வாழ்க்கையா? கூத்தியா குடும்பங்கிறத நல்லா காட்டுறாள. ஒரிஜினல் குடும்பம்னா இப்படி இருக்குமா? அரிசி தீர்ந்தவொன்னே முதல் வேலையை அரிசியை வாங்கிட்டு வா. கடையில் வாங்க போகிறேன்னா விளக்க மாதிரி பிஞ்சிரும். வீட்டில் இருக்கிறத சமைச்சு சாப்பிடு. வா, கூழோ கஞ்சியோ பழைய சோறோ பச்சை மிளகாவோ வீட்டில் உள்ளது தின்னு. அப்படி சொல்லி தான் பழக்கணும். அப்போ தான் காசு சேர்க்க முடியும். இவளுடைய பிளான் என்ன தெரியுமா? வர்ற காசை பூரா பாதிக்கு மேலே குடியிலையும் தண்ணி அடிக்கிறதுலையும் அதுபோல் வந்து கறி மீன்லையும் காலி பண்ணிடுறது. ஏன்னா சீக்கிரம் வந்து வீட்டுக்கு பணம் சேர்ந்துருச்சுனாலோ இல்லை சீக்கிரமாக ஒரு தொகை சேர்ந்துருச்சுனாலோ டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு இந்த வருங்க சேராது போல். அப்போ இந்த கரண்டே போயிடுச்சு அபசகுணம் மாதிரி. வேறு வழியே இல்லை. அப்போ கடைசி வரைக்கும் இவ காலடியில் தான் நான் கிடக்கணும் போல். நான் என்ன சொல்ல வந்தேன், அதாவது சீக்கிரம் காலகாலத்தில் ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு என் குடும்பத்தோடு போயிடுவேன்னு சொல்ல எடுத்தேன். கரண்ட்டுக்கே பொறுக்கலை, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலை. நான் என்னத்தை சொல்ல? இந்த வருங்க இப்படி இருந்தால் என்ன பண்ணேன்? என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோதான் போல் என் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் இவ தான் கதி போல். இந்த அபசகுணமாக இருக்குது. சரி என்ன பண்ண, வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு இருக்கு போல். இந்த நான் நினச்சது எதுவுமே நடக்காது போலையே. அதே சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் கரண்ட்டு போகிறது ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் நம்ம காரணமாக சொல்லிக்கிட்டு இவளுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் இவள் காலடியில் என்ன சொல்ல வந்தேங்கிறத மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ தான் ஞாபகம் வருது. காலகாலத்தில் வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டா இவ என்னை விட்டு பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நான் ஒரு இடத்த பார்ப்பேன், ஒரு வாங்கி கொடுத்துட்டு ஒரு இஎம்ஐயில் லோனை போட்டு கூட இவளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துருவேன். அதோடு இவள் விலக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் என்னைய மாதிரி ஒரு இழிச்சா வாங்கி கிடப்பானா? இவ புருஷனுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், இதை நல்ல முக்கியமான பாயிண்ட், இதை மாத்திரம் நல்லா கேட்டுக்கங்க. இப்போ இவ வீடே வாங்குறான்னு வைங்களேன், கரெக்டாக நான் வீடு கட்டி கொடுக்குற நேரம் அவள் மகனும் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற நேரம். அந்த இவளுக்கு ஒரு செட்டில் ஆகுது. இவ புருஷனை கூப்பிட்டு, வாளா இங்கே வா, அவனை ஏமாத்தியாச்சு, நகை பணம்னா வாங்கி சேர்த்தேன், இடத்த வாங்கினேன், வீடை கட்டிட்டேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவோம், சொந்த வீடு கைக்கு வந்துருச்சு, பிள்ளையும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு கூப்பிட்டா பாடவிநாயகன் வருவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரமாட்டேன், சத்தியமாக வரமாட்டேன், என் மேலே ஆணையாக அவன் வரமாட்டான். ஏன்னா இவ படுத்துகிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சொல்லி மாளாது. அவன் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். இவ கூட வாழவே முடியாது. ஐயோ இவ பெரிய ராட்சசி, எங்கிட்டோ சிக்கா அவன் வந்து சிக்கிட்டான், நம்ம எஸ்கேப் ஆயிரும் சொல்லி ஓடிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இன்னொரு குடும்பம் எங்கேயோ வந்து ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவனுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டான். அதனால தான் பெத்த பிள்ளைகளை பார்க்க வர்றதில்ல, கட்டின பொண்டாட்டி அவன் மதிக்கிறதில்ல. ஏதோ அவன் நம்பரை வேறு அடிக்கடி மாற்றிட்டு போயிட்டே இருக்கான். காரணம் என்னென்னா, இவ கூட வந்து திருப்பி பேசினாலோ பழகினாலோ திருப்பி இவ கூட குடும்ப நடத்த வந்தாலோ அடி உத மிதி இவகிட்ட யாராலையும் வாங்க முடியாது. அதுக்கு உதாரணம் நான் தான். எல்லாருக்குமே தெரியும், என்னையவே என்ன பாடுபடுத்துகிறா. லட்சக்கணக்கில் சம்பாதி கொடுக்குற என்னையவே இந்த பாடுபடுத்தும் போது அவள் புருஷன் ஆல்ரெடி ஒரு குடிகாரன், 24 மணி நேரம் குடிகாரன். அவனை வச்சு இவன் எப்படி குடும்பம் நடத்துவா? அவன் இவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவேன்? 2 பேருமே வந்து எலியும் பூனையுமா இருந்து, நான் 6 வருஷத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு 2-3 வருஷமாக வர்றதில்லை. ஆக இவங்க 2 பேரும் பிரிஞ்சது 6 வருஷமாக இல்லை, 9 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இருந்தும் அவனை வச்சே பிளாக்மெயில் பண்ணுறது. பாலவிநாயகம் வந்துடுவேன், நீ விட்டனா நான் பாலவிநாயகத்தை கூட போய் நான் குடும்பம் நடத்திடுவேன், நீ வரலன்னா அப்புறம் நான் அவன் கூட போயிட்டேன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது,
உன் பொண்டாட்டியை பற்றியா, அவள் குடும்பக்காரி, அவள் கூட நீ வாழ முடியாது, அவள் வந்து 10,000 பேத்துக்கு பல பேத்துக்கு அவுத்து காட்டினவ, அப்படியே சொல்லியே நீ மிரட்டுறது. ஆனால் நான் எப்படி பார்த்தா, இவ 10,000 பேர்கிட்ட படுத்து காட்டினவ, அவள் 10 பேர்கிட்ட அவுத்து காட்டினவன் இவ சொல்கிறான். யார் யாரை சொல்கிறதுன்னு ஒரு தராதரம் வேணாம, சொல்கிறவ சுத்தமானவளாக இருக்கணும். அதாவது ஊர் புறணி பேசுகிறவ உத்தரமையாக இருக்கணும். இவ எதுவுமே கிடையாது. இவ எதுக்கு என் பொண்டாட்டியை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுகிறா? இப்போ எங்களுக்குள்ளே ஏன் இந்த பிரிவு வந்துச்சு? இவ என்னைய போட்டு விட்ட ஸ்க்ரூ தேனா என்னைய போட்டு பட்டனை போட்டு ஏற்றி விட்டு, உன் பொண்டாட்டி கெட்டவ, அவளுக்கு வந்து உதயகுமார், அஜித்குமார், இன்னும் வந்து அவன் பேர் என்ன, ரிப்பாயி, சபி, சரத்குமார், இப்படி பூரா பழக்கத்தில் இருக்கா, அவன் நல்லவ கிடையாது, நீ ஏன் போனாலும் ஒரே நாளில் செவத்தில் அடித்த பந்து மாதிரி நீ ரிட்டன் ஆயிடுவ, அதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேப்பா, எனக்குன்னு சொல்லி பாலவனாயம் வந்துடுவேன், நாங்கள் 2 பேர் குடும்பமாக போயிடுவோம், நீ தான் அனாதை அனுப்பப்பா, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, இப்படியே என்னை மிரட்டி என்னை அப்படியே அவளுக்குள்ளேயே வச்சுருக்கா. இது புரியுதா? ஒருத்தனை போட்டு மெஸ்மரிசம் பண்ணுறது, மண்டையை போட்டு மூளைச்செலவை பண்ணுறது, அந்த வேலையை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கும் என்ன நினைப்பேன், ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போனால் இப்படிலாம் நடந்துருமோ, நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு இப்படி சும்மா திருப்பியும் அந்த கல்லுக்கம் விளையாடுறங்கிற பேரில் போய் உட்காந்துட்டு எவங்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பாளோ, கடலையை போடுவாளோ, அப்புறமா சூர்யா நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவாளோ, இப்படியே என் மண்டையை வந்து கழுவி வச்சுருக்கா. இனிமேல் அதுக்கு வேலை கிடையாது. நாங்கள் 2 பேர் உட்காந்து பேச போகிறோம். சுமி, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ எந்த ஊரில், நீ பாண்டிச்சேரியில் இருக்கியா இல்லை சென்னையில் இருக்கியா, எங்கே இருக்கியோ, நேற்று நைட்டு கூட பேசுனேன், பாண்டிச்சேரின்னு நீ சொல்லிட்ட, கிளம்பி வா, உட்காருவோம், என் மயங்கிட்ட வச்சே பேசுவோம், ஒரு தீர்வு காண்போம். இல்லையா, சூர்யாவோட அம்மா, நீ என் மாமனார், அதாவது சுமியோட அப்பா, என் மகன், எல்லாருமா இல்லை, அவள் சூர்யா அவங்க அன்னைங்களை கூப்பிட்டு வரட்டும், ஒரு குரூப்பாக அவங்க உட்காரட்டும் அந்த சைடு, என் பக்கம் நான், என் மகன், என் மாமனார், சுமி, நாங்கள் 4 பேர், அந்த பக்கம் சூர்யா, அமிர்தம்மா, அவங்க அன்னைங்க 2 பேர், 4 பேர், மொத்தத்துக்கு உன் குடும்பம் என் குடும்பம் 2 பேருமே உட்காந்து பேசுவோம். ஐயா இங்கே வாங்க, அவங்கள சூர்யாவோட அன்னைங்கிட்ட வச்சு பேசுவோம். இல்லை அமிர்தம்மாட்டே சொல்லுவோம், இந்தாம்மா உன் பிள்ளை நீயே வச்சுக்க, உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னியோ அதை நான் செஞ்சிடுறேன், எழுத்துப்பூர்வமாக எழுதிடுவோம். இதோட வந்து அவள் என் குடும்பத்தை பற்றி யூடியூப்லேயோ மீடியாக்குள்ளேயோ லைவ் போட்டோ இல்லை வேறு ஏதோ வலைதளத்தில் எங்கள் வார்த்தையவே வரக்கூடாது. அவள் வாயிலிருந்து சிக்கா, சுமி, அசாரு, அச்சு, இந்த 4 பேரும் வரக்கூடாது. இதை தவிர்த்து அவளுடைய அந்த நீ சொல்கிறிய இந்த பழைய கள்ளக்காதலைங்க பேர், ரிப்பாயி, சரத்து, சப்பி, சுகைலு, அப்புறம் அஜித்குமார், இப்போ இந்த கூட்டு ஓடி போனானே மூக்குப்பொடி புருஷன், எவன் பேர் வரக்கூடாது. அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போகட்டும், அதோடு விட்டுறணும், கலட்டி விட்டுட்டு அவள் என் கூட வந்துட்டா. அவள் இனிமேல் எப்படி என்னுடைய பழைய முண்டாட்டியோ அதே மாதிரியே நான் பழைய புருஷனை அவள் கூட போய் சேர்ந்துடுறேன். இனி வாடகை புருஷங்கிற பேர் எனக்கு வேணாம், அப்பாட்டி புருஷங்கிற பேர் எனக்கு வேணாம், உங்கள் மகளுக்கும் கூத்தியா கூட வாழ்ந்தேங்கிற இது பட்டமும் வேணாம். சரியா? இதோட நிப்பாட்டிக்கிடுவோம், எல்லாத்துலேயுமே எழுத்துப்பூர்வமாக எழுதிட்டு விளைவிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். நீ கிளம்பி வா, நீ வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி நைட்டே சொல்லிட்டீல, கிளம்பி வா, மகனை வச்சு நான் இன்றைக்கி பேசி ஒரு முடிவு எடுத்துடுறேன். உனக்கு வீடு பார்த்து கொடுக்குற வரைக்கும் என் மகன் இருந்த வீட்டில் இப்போ நீ வந்து குடியிரு, நானும் வர்றேன், பால் காய்ச்சுவோம், முதல்ல ஆரம்பிப்போம் நம்ம புது வாழ்க்கையை. பழைய வாழ்க்கைக்கெல்லாம் மூட்டையை கட்டி எது நடந்துச்சோ அதெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிருவோம். பழைய கசடு, பழைய கழிவுகள், பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அழிச்சிருவோம். நீயே அழிச்சிரு, நானும் அழிச்சிடுறேன். நான் உன் கூட வாழ்கிறதுக்கு 100க்கு 200% தயார். அதே மாதிரி சூர்யா விட்டு விலகிறதுக்கும் நான் தயார். இது உங்கள் முன்னால் சொல்கிறேன். அப்படி சுமி வந்து என்னை கூப்பிட்டு நான் போகலைன்னா நீங்களே என்னை என்னடா நாயேன்னு கேளுங்க. அவள் தான் வந்துட்டால, நீ சொன்ன வாக்குறுதி கொடுத்தீல இதே வலைதளத்தில், வந்தால் குடும்பம் நடத்துகிறேன், வந்தால் சுமி கூட போயிடுறேன்னு சொன்னீல, போ, கிளம்பு, இல்லைன்னா நாங்களே உங்களை வந்து கூட்டு போய் எங்கள் கையோடு விட்டுட்டு வருவேன். இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்தே வந்து என்னை கூட்டு போய் தரம் இழுத்துட்டு போய் அவ கூட ஒப்படைங்க சுமிக்கிட்ட. நான் இதுக்கு பொறுப்பு, முழு ஜவாப்தாரி நான் உங்கள் மேலே வாக்குறுதி கொடுத்துட்டேன்னா என்றைக்குமே நான் அதை மீற மாட்டேன், நடத்துகிறேன். நான் பழைய சிக்கா மாதிரி உருட்டு மண்ணெல்லாம் நான் யாரும் நினைக்க வேணாம். இன்றைக்கி நான் உருட்ட கிடையாது, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன், உளமாற பேசுகிறேன், மனசார பேசுகிறேன், மனசுக்கு உள்ளே இருக்கிறத பேசுகிறேன். என் உள்ளே இருக்கிறது தான் என்றைக்குமே வாயில் வரும். நான் என்றைக்குமே இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்கிறேன். சரியா? பப்பு பயப்படாத, அமைதியார், திடுக்குன்றுச்சு பப்பு. சரியா? அதனால் இதை கேட்டு வேலை செய்ய போகிறேன், மனசாட்சிப்படி வேலை செய்ய போகிறேன். வாங்க, என்றைக்கு இனிமேல் பழைய சுமி சிக்காவை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஷார்ட்ஸு, நேற்று ஒரு சின்ன விஷயம் இதோட முடிச்சிடுறேன், வளவளன்னு இழுக்க விரும்பலை. ஒரே ஒரு ஷார்ட்ஸு, பழைய ப்ளூப்பர் எப்போவோ எடுத்திருக்கா போல்,
வெள்ள மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான். அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. சின்ன வீடு படத்தில் பாக்கியராஜ் ஊர்வசி அக்கா கல்பனாவை திரும்பி போய் அவள் கூட போய் சேர்றாரு. அப்போ வெள்ளமனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? விளையாடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை இப்போ விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. சூர்யா என் வாழ்க்கையில் பகடக்காயாக பரமபதமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து ஓஞ்சு வந்தான், விளையாட்டுலேருந்து விளையாடி ஓஞ்சு வந்தான். பக்கத்தில் நீ இருந்தால் சொர்க்கத்தில் நான் இருப்பேன். அதை மாதிரி என்கிட்ட சுமி இருந்தால் நான் சொர்க்கத்திலே இருப்பேன். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கம் கிடையாது, நரகம். அதைத்தான் அந்த பாட்டாக வந்து சுமி எடுத்து போட்டிருக்கா. அதுவுமே ப்ளூப்பர். அதை எல்லாரும் சொல்லிட்டாங்களாம், நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டாங்களாம். அப்போ திட்டம் போட்டு நீ என்னை குற்றாலத்துலேருந்து கூப்பிட்டு வந்து வேணும்னே வந்து நீ போய் உன் கொண்டாட்டி கூட சேர போகிறேன்ட்டு போய் அவள் பாண்டிச்சேரிக்கு போனதும் உனக்கு தெரியலை. அப்போ நீ தான் கூப்பிட்டு அவளை அனுப்பி வச்சுருக்க. அப்படின்னு சொல்லி என் மேலே நேற்று அபாண்டமான பழிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மன உளைச்சலை கொடுத்து என்னை அப்படியே, எனக்கு வியாதி என்ன தெரியுமாங்க? உடம்புல வியாதி கிடையாது, மனசில் வியாதி. மனசு அப்படியே கொதிச்சு போய் தினம் நான் செய்யாத தப்பை செஞ்சேனாலே எனக்கு பழியாக கோவம் வரும். இவன் என்னை தினம் அதைத்தான் செய்கிறான். நான் ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டேன். ஷார்ட்ஸ் போட்டது அவள் யதார்த்தமாக போட்டிருப்பாள். ஆனால் அவளே அங்கே உட்காந்துக்கிட்டு சுகையிலுன்னு சொல்லி அவனுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வெறுப்பில் இருக்கேன். அவள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கிட்டு விளாட்றா அங்கிட்டு விளாட்றா, டபுள் கேம் ஆடுறா சுமிங்கிறவன். ஒன்று என் பக்கம் வந்தால் என் பக்கம் வரணும். திடீர்னு பார்த்தா இந்த பாருங்க, என் பக்கம் வரணும்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா, கரண்டே வந்துருச்சு. அதான் ஆண்டவன் இருக்கான். இப்போ தெரியுதா? கடவுள் இருக்கான் குமார், கடவுள் இருக்கான். ஒரே வார்த்தை. இப்போ என்ன சொன்னேன்? என் பக்கம் வந்தால் என் பக்கம் வரணும், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. நம்ம வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து வரப்போச்சு, கரண்ட் வந்துருச்சு. தெரியுதா? இதிலேருந்து நீயே தெரிஞ்சுக்க சுமி, நம்ம வாழ்க்கை இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம். எனக்கு பின்னால் எரியுது பல்பு. அதே மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன், நீ தாராளமாக வா. உன்னை நான் ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு, பிரகாசமான எதிர்காலத்தை, நம்ம வாழ்க்கையை ஃப்யூச்சரை பிரைட்டாக ஆரம்பிப்போம். ஓகேவா? பாய்.